நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கடைகள் செய்து கொண்டிருக்க அனைவருக்கும் தேவை கடைகளை உழைத்து போட்டு அவர் விடுதலையில் அழைத்து வர வேண்டும். வீட்டின் மேலே அவற்றை முன்னெடுத்து அவர்களே அவற்றை அப்புறப்படுத்துகிற ராஜா, அவற்றை துறையில் ஒன்றை கட்டி போடுங்க ராஜா, அவற்றின் தலையை நான் நசுக்கிற ராஜா, அவற்றின் கருவூலத்தை கலைக்கிற ராஜா. அந்த இடத்துல தேவரின் ஆசீர்வாதம் வந்து இறங்கி வருவதற்கு தடையாக இருக்கிற அனைத்து அந்த நிரூபணமாக்குற ராஜா. அப்பா தேவரே நீரே இங்கே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்வாக மாற்றுவதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை பொழிவதற்காக நன்றி ராஜா. எங்களை தூய்மையான வாழ்வை நடத்தி கொண்டு போவதற்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் எங்கள் முழு ஆசீர்வாதங்களை தேவனை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. எங்கள் ஜெபம் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்.
கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. முதலாம் நிலை திவ்ய இயேசுவை இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினர். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். அன்பான இயேசுவே, அப்பா, நீ சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, ஒன்றும் அறியாத மாசு மறுவற்ற செம்மறி ஆட்டுக்குட்டி நீங்கப்பா. நீங்க ஒரு பாவமே செய்யல ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக நீர் கல்வாரி மலையில இவ்விதமாக முதல்ல அந்த சிலுவையை சுமந்து போவதற்காக, அந்த கல்வாரி பயணத்திற்காக நீ சாவுக்கு தீர்வை இடப்படுகிறீர் ஆண்டவரே. தகப்பனே, அந்த நிலையை நாங்கள் நினைத்து பார்த்து எங்கள் நிலையை உணர்ந்து உம்மை சாவுக்கு தீர்வையிடும்படி செய்த எங்கள் பாவங்களையெல்லாம் நீர் மன்னித்து எங்களை உமது அருள் பிரசன்னத்தினால் நிரப்பி உமது வழி நடக்க எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரி தயவாயும் சுவாமி, எங்கள் பேரி தயவாயும். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. இரண்டாம் பிறகு படை வீரர்கள் அவரை ஆளுநர் மாளிகைக்கு முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை பிரிவின் அனைவரையும் கூட்டி அவருக்கு செந்திரை ஆடையை உடுத்தி ஒரு முள் முடி பின்னை அவருக்கு சூட்டி யூதரின் அரசர் வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழங்கால் படித்து அவரை வணங்கினர். அன்புள்ள ஈஸ்வரியம், அப்பா, உங்க மேல செந்திரை ஆடை அணிந்து எச்சி துப்பி முள்மோடி சுட்டி ஒரு அவமானத்தின் சின்னமான சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றினீங்க ராஜா. அப்பா, இந்த வாழ்வில் வரும் அவமானத்தை நாங்கள் வெற்றி சின்னமாக மாற்ற எங்களுக்கு வழங்க. மூன்றாம் நிலை பேசுது 2:21 மற்றும் 24. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அடைக்கப்பட்டுள்ளீர்கள். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். ஆம், அன்பான இயேசுவே, எங்களுக்காக நீ முதல் முறை சிலுவை பாரத்தை சுமந்து கீழே விழுந்த தகப்பனி, அது சிலுவை பாரம் மட்டுமல்ல தகப்பனி, நாங்கள் செய்த ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் தகப்பனி. எங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது எங்களுக்காக நீங்கள் கீழே விழுந்து கிடக்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்த்து நாங்கள் பாவத்திலே விழுந்து போய் கிடக்காமல் நீ மீண்டும் சிலுவையை
சென்று அதனை வெற்றியின் சின்னமாக மாற்றியது போல எங்கள் வாழ்விலும் பாவத்தனையை அடுத்து சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்து நாங்கள் உண்மைக்கேற்றதாக உண்மை போல வாழ வரமருந்த வேண்டும் என்று இறைவா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. நான்காம் ஸ்தலம் தாயின் சகோதரியும் யோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அன்பு இயேசுவே, உம் பிறப்பை தம் தாயாருக்கு அறிவித்த நொடியிலிருந்து ராஜா உமது கல்வாரியில் அந்த சிலுவை அடிப்படையில் நின்ற தாய் நின்றுருக்காங்க ராஜா. அன்பின் ஆண்டவரே, உமது இறுதி வேலையிலும் கூட இடும் தாயை கைவிடாமலும் சீடரிடம் ஒப்படைச்சிங்க ராஜா. அந்நேரம் அந்த சீடர் தம் தாயாருக்கு ஏற்றுக்கொண்டார்கள் ராஜா. எங்கள் வீட்டில் எங்கள் தாய் தகப்பனை நாங்கள் மதிக்காத நேரங்களுக்காக எங்கள் அன்பின ராஜா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் தாய் தந்தையை நாங்கள் தள்ளி விடாமல் அவர்களை கடைசி காலவரை அவர்களை நாம் காத்துக்கொள்ளும் ராஜா. எங்கள் வீட்டு தயவாயிடம் சாமி, எங்கள் தயவாயிடம் சாமி, எங்கள் வீட்டு தயவாயிடம் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஐந்தாம் ஸ்தலம் அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின் தந்தையான சீரோன் ஊரை சார்ந்த சீமான் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அன்று சொல்வதாக, ஏதோ கட்டாயத்தினாலே நாங்கள் உங்களை அன்பில் பெறக்கூடாது. நீர் எங்களுக்காக பாடப்பட்டீர், எங்களுக்காக மறித்தீர் என்று எங்கள் இருவரையும் மெய்யாலுமே என் தேவன் எங்களுக்காக துறந்திருக்கிறீர். உடைய அன்பு புனிதமானது பிரசுத்தமானது என்கின்ற அந்த நல் உணர்வுக்குள் நாங்கள் கடந்து வரவும் ஒரு யதார்த்த அன்போடு எங்கள் பின்பற்றி நாங்கள் நடக்க இந்த இறை அறிவித்த கொள்ள வேண்டும் என்று அப்பா புதாவை நோக்கி கண்டிப்போம். நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. மார்க்கு 15 அதிகாரம் மார்க்கு 16 அதிகாரம் 14 இறைவசனங்கள் 40-41. பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களோடு மகதல மரியாவும் சின்ன யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள்.
அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். அன்பின் பிதாவே, அப்பா, இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த பெண்கள் எதற்கும் முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இயேசு அந்த பெண்களுக்கு பணியை செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தார். பிறகு இயேசுவின் ஊழியத்தை செய்வதற்காக அவருடைய பணியில் வெரோனிகா என்ற சகோதரி துணிவுடன் இயேசுவை முகத்தை முற்று நோக்கி ஒரு துண்டால் துடைத்த போது அவருக்கு பரிசாக இயேசுவின் முகத்தையே அளித்தார். தகப்பனே, அப்பா, நாங்களும் ஊழிய பாதையில் பெண்களும் துணிவுடன் தைரியத்துடன் ஈடுபட்டு இயேசுக்கு சாட்சியாக வாழக்கூடிய வரத்தை தந்தபடியாக இறைவாம் என்றாடுகின்றோம். இயேசு 2ஆம் அறிக்கையிலே உள்ளது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருக்கும் என்று அறிந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு பலமுறை சிலுவையிலே கீழே விழுந்திருக்கும் 2 முறைகளை மட்டும்தான் நாம் சொல்கிறோம். ஏனெனில் அவர் 3 முறை கீழே விழுந்து குறிப்பாக சொல்கிறோம். முதல் முறை சாத்தானுக்கு சாவுமணி, 2வது முறை சாத்தான் வழியாக அந்த பாவத்திற்கு சாவுமணி, 3வதாக வெளியெல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அந்த சாத்தானுக்கே ஒரு பெரிய சாவுமணி, பாவத்திற்காக தண்டனைக்கு ஒரு சாவுமணியை கண்டுபிடித்து 3 முறை கிடந்ததை மட்டும் நாம் தியானிக்கிறோம். 2ஆம் முறையிலே சாத்தானுக்கு சாவுமணிக்கும் இந்த வேலையில், அதனால் நாம் அவருக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை இந்த வேலையிலே ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். தொடர்ந்து சிலுவை பாதையை தியானித்து கொண்டால் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்பதோடு இந்த சிலுவை பாதையை நாம் தொடர்ந்து எங்கள் பேரில் தயவாக சமாதானத்தில் இழைப்பார கடவுள். ஆமென். எட்டாம் நிலை மகனடி இருந்த ஸ்தோத்திரம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீ. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுக்கும் தன்னுடைய சேவகர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுகின்றார் ஆண்டவர். பிறந்திராட மக்களும் அவருக்காக மாரெடுத்து புலம்பி ஒப்பார வைத்த பெண்களும் அவருக்குள்ளே சென்றார்கள். இயேசு அப்பெண் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காக அழுக என்று கூறுகிறார். அன்பு இயேசுவே, எங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக நாங்கள் அழுவோம், அவர்களுடைய கஷ்டத்தை நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ளவும் அதற்கு வேண்டிய அருளையும் தந்திரவனுடைய நிறைவாக மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசனை ஆன்மாக்கள் சர்வீஸ்வர சமாதானத்தில் இழைப்பார கடவுது. என்னை நேசிக்கின்றாயா, கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். நிறைய சிஷ்டபாதமான சிலுவையை கொண்டு உலகத்தில் இயேசு மூன்றாம் முறை தரையில் இருக்கிறார். அழிவுக்குரியதே அழியாமையும் சாவுக்குரியதே சாகாமையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழித்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுத்து எங்கே? பாவமே சாவின் கொடுத்து. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. சகப்படி இதோ ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரை மூன்றாம் முறை தரையில் விடுத்தீர்கள். நாங்கள் ஆண்டவரை எங்கள் பாவத்துக்காக நம்ம பலமுறை விடுத்து கிடைக்கின்றோம். ஆண்டவரே தகப்பனை நீர் அந்த மூன்றாம் முறை கீழே விழுந்து ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை எங்களுக்கு வெற்றியை கொடுத்த தேவனுக்கு நன்றி. சுவாமியை கல்வியில் தயவாயிரம் மனித விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினாலே சமாதானத்தில் விவாதக்கிறது. ஆமே. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? சிலுவையில் அடைந்த பின் படை வீரர்கள் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கேயும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அன்பின் பரலோக பிதாவே, அனைவர் மேலும் நற்பெயர் என்னும் ஆடைகளை பிறர் உரியும் பொழுது நாங்கள் அவமானத்தில் கூணி குறுகிறோம். தகப்பனே, ஆள்பாதி ஆடைப்பாதி என்பதற்கு நாங்கள் நீர் எவ்வளவு அவமானத்திற்குள்ளாகி எவ்வளவு கூணி குறுகி இருப்பீர். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை பிறர் குறை கூறும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது நாங்கள் உன் சாயலாக அதை பொறுத்து கொண்டு நாங்கள் இருக்கும்படியாகவும் அடுத்தவர்களின் பெயர்களை குறை கூறி அவர்களுடைய ஆடைகளை உரிவது போல் அவர்களை பெயரை கெடுக்காமல் இருக்க நாங்கள் தியானிக்கிறோம். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளுக்கு அவர்கள் சிலுவை அறிந்தார்கள். அன்பின் தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த 11ஆம் ஸ்தலத்தை நான் தியானிக்கிறேன் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இந்த 2 குற்றவாளிகள் அப்பா இவர் நல்ல கல்வனாக இருந்து உங்களுடைய வான்வீட்டுக்கு வந்தாங்க தகப்பனே. அதே போல அப்பா இந்த சிலுவை பாதை வழியாக அப்பா நாங்கள் உங்களுடைய சிலுவை பாதையில் பங்கேற்று அப்பா உங்களோடு நாங்கள் வான்வீட்டுக்கு வர ஆண்டவரே எங்களை அழைத்து சென்ற தீர்வுகளுக்கா நன்றி செலுத்தும் நல்ல பிதாவே. நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? 12ஆம் ஸ்தலம். சேவியா
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லேமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பொருங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றனர். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. அன்பின் பரலோக பிதாவானவரே, நீர் இந்த உலகிற்கு மனிதனாக பிறந்து எங்கள் பாவங்களுக்காக தன் ஜீவனை சிலுவையில் நீர் விட்டீர் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறோம் ராஜா. இந்த பாவங்களெல்லாம் விட்டு விலகி தேவனே நீர் வரப்போகும் இறுதி நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவர் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. மூணாவது வசனத்திலிருந்து 34 வரை 35 வரை குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசீர் கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இப்போ அந்த சிமியோன் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளேயும் மீட்பர் பிறப்பார் என்று அவர் காவியான உணர்த்தினால அவர் மீட்பர் பிறந்த உணர்த்தின உடனே ஆலயத்துக்கு வந்து அந்த பாலகன் இயேசுவை தூக்கி வைத்து, இந்த பாலகன் இந்த உலகத்தின் மீட்பர், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு நாட்டுக்கு தலைவர், எல்லாருடைய எண்ணங்களையும் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்லி அவர் மரியாளிடம் சொன்ன உடனே அந்த மரியாள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு மனதில் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அவர் சொன்னபடியே அவர் உலக இரட்சகராக நாம் பாவங்களுக்காக மீட்பராக வந்ததற்கு நன்றி துதிக்கிறோம். சிலுவையை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தி. மார்க் அதிகாரம் 15 இறைவாக்கினர் 46. யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறைக்கு கொண்டு வைத்தார். அதன் வாயில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். இதோ இறந்தவுடன் அடக்கம் செய்யப்படுகிறது, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று
எதிரிகள் நினைத்து இருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு அடக்கம் செய்யப்படவில்லை, விதைக்கப்படுகிறார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து மீண்டும் சீடர்களை தட்டி எழுப்புவார். வெற்றி நிச்சயம், இது தோல்வி அல்ல. இவ்வளவு ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனுக்கு உலகத்தையே அவர் கையில் வைத்திருப்பவருக்கு அடக்கம் செய்யக்கூட இடமில்லை. நாம் இந்த உலகத்தில் எப்போ இறப்போம், எப்போ உயிர்ப்போம் என்று நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நம்ம அந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம பெரிய இதை பற்றி இந்த உலகம் நம்மளுது, இந்த இடம் நம்மளுது, இந்த பொருள் நம்மளுது, இந்த இது பூரா நம்மளுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தவறு. அது மாதிரி செய்யாமல் ஆண்டவராக இயேசுவை எந்த நேரமும் நினைத்து அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கின்றோம். மனித விசுவாசத்தை ஆன்மா கல்சரே கதனால் நித்திய சமாதானத்தில் இடைப்பார கிடவது. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. பாடுகளின் பாதையை தியானிக்க எங்களுக்கு நான் வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே சிலுவை பாதையில் நீ பட்ட பாடுகள் வேதனைகளை தியானிக்க வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. யாத்திரை போல நாங்கள் யாருக்கும் தீர்விடக்கூடாது. பாரமான சிலுவை நாங்கள் உண்மையில் சுமந்தக்கூடாதுப்பா. நீர் ஏற்கனவே சிலுவை சுமந்து விட்டீர் என்று எங்களுடைய பாரங்களை கருத்தில் வைக்க வேண்டும். சிலுவை சுமந்து 3 முறை கீழே விழுந்தது போது கூட நாங்கள் எந்த விதத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக எழுந்தீரே. வெற்றியின் சின்னமாக அதை மாற்றினீரே. உமக்கு சீரனை ஒரு சீமான் உதவி செய்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. எவ்வளவு காரியங்களை கொடுத்து வெரோனிகா ஒரு பெண் முன் வந்து ஒரு முகத்தை படைத்தது போல நாங்களும் அழுந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முன்னால் வர எங்களுக்கு மனப்பக்குவத்தை தந்தீரே. நமக்கு நன்றி செலுத்த மாட்டவரே. எங்களுக்கு எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்களுக்கு சொன்னீரே. இந்த காலத்திலே எங்கள் பிள்ளைகள் எந்த விதத்தில் வழித்தவரை சென்று விடாதபடிக்கு எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறே. நமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எவ்வளவு காலம் இன்னுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரருக்கு உமக்கு இருந்த ஆடைகளை கூட கலைந்து விட்டனரே. அந்த ஆடை மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. இது அன்னை மரியாள் தன்னுடைய கையினால் நெய்து போட்ட ஆடை. அவர் வளர 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 அந்த ஆடையும் வளர்ந்தது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆடையை அவர் கிழிக்க மனதில்லாமல் சீட்டு போட்டு பங்கெடுத்துக் கொண்டனர். அவமானத்தின் உச்சத்துக்கே உங்களை கொண்டு சென்றனரே. எதற்காக இறைவா? எனக்காகத்தானே, எங்கள் ஒவ்வொருவருக்காகத்தானே இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன், நிந்தையை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு சிலுவையும் அறையப்பட்டீரே. 3 ஆணிகளுக்கு நடுவில் உடலை தொங்க விட்டனரே. இன்னிலும் தங்களுடைய மண்ணிலும் தங்கள் மண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவாக எவ்வளவு வேதனை இருந்தது. எல்லாம் எங்களுக்காகத்தானே. இதை பார்த்த பின்பு நாங்கள் உண்மை நேசியாமல் உமது பாதையில் செல்லவில்லை என்றால் இது எவ்வளவு துக்கப்படுகிறாண்டவரே. நாங்கள் பாட்டது போல எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக என்று கல்வாரி சிலுவையில் உயிர் வந்தீரே. அந்த நேரத்தில் 2 பேருக்கு வாய்ப்பு கிடைத்தது போது கூட ஒருவன் அதை தனக்காக பயன்படுத்திக் கொண்டானே. அதே போல நாங்கள் இந்த வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டு மனோகராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றதை ஒரு உடல் தாயின் பணியில் நடத்தப்படுகிறது. அந்த தாயுடைய வேதனை கண்ணீர் எவ்வளவு ஆனால் தாய் கண்ணீர் வடிக்கவில்லை. சீராக்கின் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தாயின் கண்ணீர் ஆண்டவருக்கு கோபத்தை வருவித்து விடும், அவனை அவர் சபித்து விடுவார். அதாவது தாய் கண்ணீர் விடவில்லை. அனைவரும் வேதத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள் கண்ணீர் விடவில்லை. அந்த வால் ஊடுருவும் என்று சிமியோன் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்த்தார்களே. இன்றைக்கு நாங்களும் அந்த சூழ்நிலையிலும் துன்பத்திலும் வேதனையிலும் யாரையும் எந்த குற்றமும் குறையும் சொல்லாதது அந்த தாயை போல அமைதியாக இருக்க மனப்பக்குவத்தை எங்களுக்கு கற்றுப்படுத்தினப்பா. அதற்காக மக்கள் நன்றி சொல்றானே. நன்றி இயேசப்பா. அரிமத்தியாவில் யோசேப்பு முன்னால் வந்த அத்தனை பேர்கள் இருந்தார்கள். ஒருவர் கூட ஆண்டவரை அடக்கம் செய்ய முன்வரவில்லையே. அந்த யோசேப்பு முன்வந்து பிலாத்திடம் பெர்மிஷன் வாங்கி உடலை வாங்கி தனக்கென வைக்கப்பட்டிருந்த அந்த கட்டப்பட்டிருந்த அந்த கல்லறையில் அடக்கம் செய்தாரே.
அவர் இயேசுவின் உடலை மட்டும் அடக்கம் செய்கிறார், ஆனால் உயிரோடு எழுந்துவிட்டார் இயேசு. நாம் இன்று நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் என்னென்ன நம்மிடம் இருக்கிறதோ, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் ஒவ்வொன்றையும் இன்றைக்கு அடக்கம் செய்து மறுத்த இயேசு மூன்றாக உயிர்த்தது போல இப்பொழுது நாமும் உயிர்த்தல வேண்டும் என்று இந்த சிலுவை பாதைகளை கற்றுக்கொடுக்கிறாண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்படியே உண்மை நேசிக்கிறேன் நான் படுமா? உண்மை நேசிக்கின்றேன் நான், உண்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இந்த நேரத்திலே நம்முடைய பாப்பரசரின் உடல் நலனுக்காகவும் நம்முடைய கருத்துக்கள் நிறைய இருக்கும். நாம் ஜெபிப்போமா? எதெல்லாம் போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபர் போல நான் போராடுவேன், எலியாவர் போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபர் போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபர் போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபர் போல நான் போராடுவேன், எலியாவர் போல நான் ஜெபித்திடுவேன், அண்ணாக்கள் பகரத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வர ஜெபித்திடுவேன், கருணை பகரத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வர ஜெபித்திடுவேன், எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா, எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா, விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபர் போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபர் போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபர் போல நான் போராடுவேன், எலியாவர் போல நான் ஜெபித்திடுவேன், அண்ணாவை போல ஆலயத்தில் அழகு நான் ஜெபித்திடுவேன், அண்ணாவை போல ஆலயத்தில் அழகு நான் ஜெபித்திடுவேன், எல்லாம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன், எல்லாம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபர் போல
உள்ளது
பெண்மணியை குணப்படுத்தியவரே, பாவேற்ற பத்திமைக்கு பாவை தந்தவரே, நோயாளிகளை குணப்படுத்தியவரே, வெகுவாத முற்றோரை நடக்க வைத்தவரே, சிறுவனை இரண்டாக பிரித்தவரே, நடந்தவரே, எங்களுடைய தகப்பனே, சேனைகளின் கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, யோசனையில் பெரியவரே, மகா பரிசுத்தரே, பரிசுத்தத்தின் வாசம் தந்தவரே, ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தவரே, மன்னிக்கிறவரே, அடைக்கலமானவரே, கோட்டையானவரே, கேடயமானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, ஆல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், மோடு இருப்பது நான், என் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி நிரம்பி வலியோ, உம்மை குறித்து பாடும்போது சிறை சாலை கதவு உடையோ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை எடுத்து துதிகர மகிமை அளிக்கும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாட்சிகள் வாயிலாக எடுத்து அவரை மகிமைப்படுத்துவதாக ஒவ்வொருவரையும் பேசலாம். இந்த லாஸ்ட் பல் ரொம்ப கை பண்ணனால டாக்டர் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மேல்பல் எடுக்கிறப்ப ஆண்டவரே ராஜா நீங்கள் தான் மருத்துவராக இருக்கணும் ராஜா, எனக்கு உங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏசுவே ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு டாக்டர் பல்ல பிடிச்சி இருக்கிறப்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு டாக்டர் சொன்னார், நல்ல வேலை இந்த இதுக்கு வந்துருச்சு, ஏதாவது பொண்ணு உடஞ்சிருந்துச்சுன்னா கூட நானும் மாட்டினேன், என் ஸ்டாஃப்ஸும் மாட்டினாங்க, நைட்டு 11 மணி நீங்கள் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. தேவையில் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு பாதுகாத்ததுக்காக இருந்துச்சு. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்களே நல்ல போதகர், நீங்கள் தானே அந்த 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிட்டே இருந்தேன். தேர்ட் வருஷம் நடந்துட்டு அந்த கொஷினை பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே பயப்பட வேண்டாம், ஆண்டவரே நீங்கள் எப்படி இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு தான் வேண்டிக்கிறேன், அந்த பிள்ளைங்களாம் இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த தேர்ட் வருஷம் முடிஞ்சோடனே இந்த ஸ்லோலனஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. நான் சைன் பண்ணி பார்க்கும்போது நான் ஆவரேஜ் 35 விட 46, 50, 60 போயிட்டாங்க. அந்த கொஷினை பிக்கப் பண்ணிட்டாங்க. இனிமேல் எனக்கு கவலை இல்லை. என் தேவனாகி ஆண்டவர் இப்போவே அதை வெளிப்படுத்துறதுக்கு போடாமல் போயிடுறாங்க. நீதானையா
வந்து ரொம்ப நேற்றுலேருந்து லூஸ் மாசம்லாம் போய் 10 வாட்டி போயிட்டா, ரொம்ப முட்டை வந்து சோர்ந்துட்டா. டாக்டர் போய் நேற்றுலாம் ரத்த டெஸ்ட்டு ஆண்டவரே இந்த 10th படிக்கிற நேரத்தில் வந்து இப்போ வந்திருக்கேன். அப்படின்னா அவங்க மிஸ்ஸு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட சுகம் பெல்லன்னு எனக்குள்ளே பாக்கி சொல்லிட்டு அந்த பாட்டு வரல, அந்த பாட்டை பாடிட்டு இன்னைக்கு இப்போ ஸ்கூலுக்கு போனான். அப்போ சொல்லும்போது ரத்த ஆண்டி ஆண்டவரும் அந்த சுகம் பெல்லன்னு அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி நீங்கள் சொன்னேன். போய் பரீட்சையை நல்லபடியாக எழுதி டெஸ்ட்டு படித்தேன். ஆண்டவருக்கு முடியும். இப்போ ஜபத்துக்கு வந்திருக்கான். ஆண்டவர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அழைத்தவர் அழைக்காதவர் அத்தனை பேரையும் ஆண்டவர் வந்து மெசேஜை பார்த்து அழைத்து வந்த கிருபைகளுக்காக கொடான கோடி நன்றி. ஒவ்வொருவரும் வந்து சிலுவை பாதையில் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பதற்காகவே அத்தனை பேரும் அழைத்து வந்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி சொல்ல. இதே போல ஒவ்வொரு மாதமும் என் தேவன் அனைவரையும் அழைத்து வரப்போகின்ற கிருபைகளுக்காக கொடான கோடி நன்றி. நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாதிரி சூழ்நிலை வந்து இந்த ஜபத்தில் கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே ஒரு 14வது படத்தில் வந்து எனக்கு தெரிக்கக்கூடிய என்னை அள்ளி கொடுத்தாங்க. அதை நான் நினைச்சு ஆண்டவர் கொடுத்ததான் நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்து போகலாம் ஊர் தான் ஆண்டவர் அப்படின்னு எப்படி போனால் என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ண டக்கு போச்சு. அங்கே போய் பார்க்குறப்போ பஸ்ஸு தானே டக்கு பிளான் பண்ணி இருக்கும்போது என்னை பார்த்து சிட்டி தான் போனாங்க. வேற ஆண்டவர் இன்னொரு கவலைகள் வீட்டையே உடம்பு தெரியலாம் பையன் பின்னாடி இருந்தாரு. ஆனால் வந்த இடத்துல ஒரு விஷயக்குச்சி மாதிரி கழிச்சு ரொம்ப அகதியாக நிம்மதி இல்லாமல் அவர் போயிடுச்சு. அதனால் ஆண்டவர்களுக்கு வேண்டிக்கிட்டு நல்ல ஒரு புதிய வீடு கொடுங்க, நல்ல இடத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாலாஜி நகர் தெரிஞ்ச ஒரு நண்பர் மருத்துவ பையன் வந்திருக்கார். ஒரு இடக்காக படித்து பேசி கற்றுக்கணும்னு சொல்லி அதை வீடு நல்லபடியாக கிடைச்சி ஆண்டவர் கூடான நன்றி. நாங்கள் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து கும்போணம் போனோம். எங்கள் அம்மா சீக்கிரம் கிளம்புங்க சொன்னாங்க. மணி வந்து 4:30 4:45 இருக்கும். அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்போ போனால் இடமே கிடைக்காது, பஸ்ஸில் நின்றுட்டே போகிறோம் அப்படின்னு. வா அப்படி சொன்னாங்க. நான் எப்படியாச்சும் இடம் கிடைக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸை கொடுங்க அப்படி சொன்னேன். பத்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆட்டோ வந்து கும்போணம் போகிறோம், வாங்க வரீங்களா அப்படின்னு. பார்த்தா பஸ்ஸு தான் கேட்டேன். தேவை எனக்கு ஆட்டோவில் இதை அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸு நல்லபடியாக எடுத்து கொடுத்து
திருப்பி வரும்போது அதே மாதிரி பஸ் கூட்டமாக இருக்கே பார்த்துட்டு இருந்தேன். இப்பயும் நீங்கள் நினச்சா இடம் கொடுக்க முடியும். ஸோ பார்த்தா கரெக்டாக எங்கள் 3 பேருக்கும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதுக்காக தேவனுக்கு கூட ஆடக்கோடி நன்றி. செய்யுங்கள் செய்கிறவர் நம் மனதில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் மகிழ்கிறார். நான் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு 3 மாதத்துக்கு மேலே எனக்கு கண்ணில் நீர் வந்துகிட்டே இருந்தது. அரவிந்த் போய் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கண்ணு கலந்து நானும் என் கண்ணையை காமிச்சேன். கண்ணெல்லாம் பார்த்துட்டு என்னென்னலாம் செஞ்சுட்டு பயங்கரான்னு வச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அது பயங்கரான்னு வச்சு இங்கேருந்து நான் போகிறது மதுரைக்கு வச்சுட்டு சேசப்பா எனக்கு நீங்கள் தான் இந்த கண்ணில் வர்றதெல்லாம் அந்த கண்ணெல்லாம் நல்லா இது பண்ணணும்னு சொல்லி வேண்டிட்டு நான் என்ன செஞ்சேன், துணியில் இருக்கட வாங்கின உடனே நாவல் இருந்ததை கொஞ்சோண்டு எடுத்து நாவலையும் வச்சு ஆண்டவரை நல்லா சுட்டு கொஞ்சமாக எடுத்து இப்படி கண்ணுக்குள்ளற இப்படி தடவிக்கிட்டே வந்தேன் ஒரு 3 நாளாக. இப்போ என்னன்னா எனக்கு அந்த கண் நீர் வரவும் நின்று வச்சு கண் அப்படியே உருக்கும், அதுவும் நின்று வச்சு தேவன் மிகப்பெரிய மகிமையை செஞ்சு என்னுடைய கண்ணை நல்லபடியாக சுகப்படுத்தினார். கோடி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வந்து சென்ற வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதுசம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது செபஸ்டியார் உப்பு எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், வேகமாக அப்படி போட்டேன். வேகமாக போட்டோன்னா அது உள்ளார போய் எதுக்காக போய் அடைச்சிச்சுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அப்படியே கண்ணிலேருந்து நீராக ஊற்றுது. பிள்ளைங்கள்லாம் வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டு என்னால் சொல்லவே முடியல, பேச முடியல. எசப்பா இது என்ன, அது எசப்பா என்ன நல்லா தானே பாடலாம் அவனுக்கு பாடிட்டு வந்தேன், என்னாச்சு இருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு ஒன்றே புரியல. ஆனால் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த கொஞ்சம் பேச முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த உப்பு அப்படியே கொஞ்சம் கரைஞ்சி செபஸ்டியார் அவருடைய பரிந்துரைனால எசப்பா எனக்கு நல்ல சுகம் கொடுத்தாங்க. அவருக்கு போடான கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த சிறுபாலு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு எனக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை. இருந்தாலும் அது எப்படி எனக்கு திருப்பி அவங்களுக்கு எப்படி நான் படிக்கிறேன்னு சொல்கிறது எனக்கு தெரியாது. சைன்கிட்ட கேட்பேன்னா அவள் பாவம் 9 போயிட்டு நான் இன்னைக்கு 9:30 அவள் டயர்டாக இருக்குன்னு அவளும் படிச்சுட்டான். சரி அப்படின்னு நேற்று போயிட்டு நான் எல்லாம் பேசிட்டு அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் ஓகே பிரதர்னு கூட அவங்க போயிட்டே இருந்தாங்க. சைனிட்டம்னு கேட்டேன், நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கம்மா நேரம் எல்லாரும் அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்கன்னா. சரி பரவாயில்ல நம்ம ப்ரேயரில் கலந்துக்கான்னு வந்தேன். சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு படிக்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி. அதோட போன வாரம் தான் ஒரே வயிறு உபசமாக பயங்கர வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரே பயம், கட்டிக்கிட்டு எதுவும் இருக்கும்னு எனக்கு பயம். டாக்டர்கிட்ட காமிச்சேன், அவங்க சில மாத்திரைலாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் இங்கே ஒரு ஸ்கேன் பண்ணிட்டாங்க. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. நானும் சைக்கிள் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு 20 நிமிஷம் ஸ்கேன் பண்ணார். எனக்கு ஒரே பயம். ஆனால் படிச்சிருக்கும் போது ஆவியானத்தை ப்ரேயர் பண்ணிட்டு ஏதோ படுத்துருந்த ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் திரும்ப திங்கக்கிழமை போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க வந்து எதுவுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு நல்லா கடைபிடிச்சு இல்லாமல் வாழ முடியாதையா, கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. நான் வந்து ப்ரேயருக்கு இப்போ வரும்பொழுது முழங்காமல் அரைச்சிட்டு ப்ரேயருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்புறம் மச்சான்ட்ட ஃபோன் அடித்து நான் ப்ரேயருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து சொன்னேன். நீ மெசேஜ் பார்த்தியா, உனக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க 12வது ஸ்தலம் அப்படின்னாங்க. அப்போ தான் வேகமாக போய் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறேன், 12வது ஸ்தலம் எனக்கு கொடுத்துருக்காங்க. வேகமாக அதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து எளியதாகிட்ட கேட்டேன், அக்கா எத்தனாவது அதிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நான் 11 நீ 12 படிக்கணும் அப்படின்னா நல்ல அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி கடவுள் வந்து இந்த சிலுவை பாதையில் என்னையும் பங்கெடுக்க வைத்த கிருபைக்காக ஒரு ஆணுக்குடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
அப்பாவை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இந்த நேரத்தில் இவ்வளவு பேரை அழைத்து வந்த கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றியை செலுத்துகிறோம். அப்பா அதோடு இல்லாமல் சாட்சிகள் வழியாக ஒவ்வொருவரும் உண்மை மகிமைப்படுத்திய கிருபைகளுக்காகவும் இன்னும் பல்வேறு சாட்சிகளை சொல்லாமல் மனதில் கூட உண்மையிடம் ஒப்படைத்திருக்க அத்தனை சாட்சிகளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நல்ல ராஜா அப்பா நீர் உமது வார்த்தையை சகோதரன் வாயிலாக எங்களுக்கு என்ன கூற வேண்டும் என்பதை நீ சகோதரன் வாயிலாக நீர் எங்களுக்கு கூறிய திருப்பைக்காக நன்றி ஆண்டவரே. அன்று ஜெசமனி தோட்டத்திலே மோது ஜபத்திலே இருந்த 3 பேர் மற்றுமாக அவர் ஜபத்தில் வராமல் இருந்த சிலர்கள் உண்மை காட்டி கொடுத்த யூதாஸ் போன்று இருக்கக்கூடிய நிலையிலே தேவனுக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை சிந்திக்க வைத்த கிருபைக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே அதுபோல மோசே இன்னுமாக உண்மை பின்பற்றிய நீர் அன்போடு நேசித்த இறை ஊழியர்கள் இறை வாக்கினர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை எங்களை நீர் இன்று உணர வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக இந்த அவகாலத்திலே ஒவ்வொரு பாடுகளை தியானித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்நாளும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நன்றியோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் உயிரும் ஒருமான நல்ல பிதாவே. ஈசாக்கின் தேவனை மேற்கொள்கிறோம் ஆராய்ச்சி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோப்பின் தேவனை மேற்கொள்கிறோம் ஆராய்ச்சி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்திருந்த உண்மையான தேவாதி தேவனை மக்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறார். ராஜா அப்பா இந்நாளில் கூட எங்களை அழைத்து வந்த சிறுவைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறார். அப்பா எங்களை அழைத்து வந்து சிறுவை பாதைகளை தியானிக்க வைத்த கிருபைக்காக அதை எந்த மகிழ்ச்சியோடு தியானிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்திய கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா அப்பா நாங்கள் இயேசுவோடு கிறிஸ்துவனை தொட்டு போல இருக்கிறோமா எங்களுக்கு வேடிக்கை பார்த்து கொடுத்திருக்கிறோமா இயேசுவோடு தியானித்து எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எங்களை உணர வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை வழியாக எங்களுக்கு நாங்கள் கடவுளோடு இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இருந்தார் ஏழப்போடு கலந்து இருந்தார் என்பதையும் அவர்கள் நோவாவோடு யோசுவாவோடு உயிரோடு இருக்கு நாட்கள் ஒன்றும் எதிர்த்து நிற்கவில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருக்கிறேன் கண்டித்து வேண்டுவேன் என்ற வாக்கு தத்துவத்தில் கொண்டு எங்களை இயேசுவோடு கடவுளோடு நாங்கள் இருக்கும் உணர வைத்த திருவள்ளுக்காக இந்த காலக்கடங்களை நாங்கள் கடவுளோடு இருக்கிற நேரங்களை அதிகப்படுத்த எங்கள் விருப்பத்தை நாங்கள் வாக்குகளுக்காக நன்றி செலுத்துகிறார். நல்ல பிதாவே வாக்கு தத்துவம் சொல்லுவோம். என் கடவுள் அமைந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும். புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளாய் மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம் அதற்கு அவர் என் திரும்பி உனக்கு போதும் தங்கும்படி தனிப்பட்ட வாக்கு வருவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை பிரசன்னமாக பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்துடைய பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே